நம் பிரார்த்தனைக்கு செவிசாய்க்கிறவர். நாம் பிரார்த்தனை பண்ணால் கொடுக்குறாருன்னு உண்மைதான். நம்முடைய பிரார்த்தனைக்கு கொடுக்குறதும் உண்டு, கொடுக்காமல் போகிறதும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் பிரார்த்தனையினால் பலன் அடைந்தவர்களை விட ஏமாந்தவர்கள் அதிகம். நானும் 5 வருஷமாக கேட்டு ஒன்றும் நடக்கலை. இன்று விரக்தியிலே பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? இப்படி பார்க்கல இந்த 7 முக்கியமான குணங்கள் கடவுளுடைய இமேஜே பாழடிக்குது. இங்கே இப்படிப்பட்ட கடவுள் நமக்கு வேணாயா என்று ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த கடவுளை வெறுக்கிறப்பலாகி போகுது. ஆனால் இந்த 7 விஷயங்களுக்கும் திருப்தியாக பதிலளிப்பது இந்த மறுபிறவி கொள்கைதான், கர்மா தியரி. ஒரு ஜென்மத்தில் பண்ணின கர்மா மறு ஜென்மத்தில் பாதிப்பை உண்டு பண்ணும் என்று இந்து மதம் சொல்லுகிறது. இதுக்கு இதை விட்டால் வேறு விளக்கம் இல்லை. நீங்கள் கடவுள் நல்லவர்னு ஸ்தாபிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை விட்டால் வேறு வழி இல்லை. அதனால் இந்து மதம் ஒரு நல்ல விவேகமான ஒரு முடிவை கொடுத்துருக்கிறது.